இருக்கிறதுலே இவங்க தான் இந்தியன் ஸ்பெல்ஸ், அதாவது பொமரேரியன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேர் வந்து மினி. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர் நிறைய ஊத்துறதுன்னு வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ரை ஃபுல்லா ஜீரோ ட்ரிம் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரிம்மர் சவுண்ட் கேட்ட உடனே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால இவங்க ஒரு செகண்ட் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, 2 தடவை பல்ல கட்டுறாங்க, கடிக்க வந்தாங்க பாருங்க, ட்ரிம்மர் எல்லாம் கடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி உடும்பு பிடி மாதிரி பிடிச்சி உட்கார வச்சாங்க பாருங்க. பல்லு எந்த ஃபோர்ஸ், ஆனா நல்ல வேலை கடிக்கவும் செய்யல, நம்ம ட்ரிம்மரையும் கடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல ஃபோர்ஸ் அமைக்கி அப்படியே உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியவே வருது. நம்ம இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது ஓகே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ட்ரிம்மர் எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேலையை நீங்க முடிக்கணும், அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் உங்க டாக்ஸுக்கு அது புரியும். நம்ம வந்து எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சோ ஃபர்ரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்கிறதே அவங்க லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு. நான் இத்தனைக்கு பின்னாடி ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாம் கிளீன் பண்ணும்போது பெசாம இருந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனா பயம் அந்த பயம் எங்கிட்ட தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க நான் வாழை தூக்கிட்டு இருக்கேன், பெசாம இருக்கேன் பாத்தீங்களா. சோ இதுதான் முக்கியம். அந்த ஒரு நினைப்பை வந்து டாக்ஸுக்கு நம்ம தான் கொண்டு வரணும். சோ இது ஒண்ணு இல்ல, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் டாக்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. இல்ல அவங்க இல்ல முடியல பிடிக்கல அப்படின்னு பல்ல காட்டினாங்கன்னா நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இதை வந்து அவங்க பிடிச்சுக்கோங்க. ஓகே நம்ம வந்து பல்ல காட்டிட்டோம், நம்ம வந்து உருமிட்டோம், நம்ம வந்து கோவம் அப்படி இது பண்ணிட்டோம், பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உடனே செய்யாம விட்டுருவாங்க, நம்மளும் ஃப்ரீ ஆயிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஃபைனலா நல்லா ஃபுல்லா ஹேர் கட் பண்ணிட்டு இயர்ஸ் எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணிட்டு ஃபைனலா பேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டெய்ல கொஞ்சம் ஃபர் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டெய்லையும் ஃபேஸ்லயும் ஃபர் விட்டுட்டு தான் நம்ம நீட்டா ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ஷாம்பு அவங்களே கொண்டு வந்திருந்தாங்க, அவங்களுடைய ஏதோ ஸ்பெஷல் ஷாம்பு, அதே வந்து எங்க பப்ளிக் போட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி அந்த ஷாம்புவே போட ஆரம்பிச்சாச்சு. இந்த மினி டாக் வந்து ஃபீமேல் தான், ஆனாலும் இவர்கிட்ட வந்து அந்த பல்ல காட்டுற இதெல்லாம் அக்ரெஷன் நிறையவே இருந்தது. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் பெட் பேரண்ட்ஸ்ட, இது வந்து ரொம்ப தப்பு, நீங்க பாசம் காட்டுறங்கிற பேர்ல இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இதே பார்க்கலாம், ப்ளோ ட்ரையர் அடிக்கும் போது நம்ம மேலே ஏறிட்டா, சோ இதுதான் தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அழகா ரெடி பண்ணிட்டோம். அவங்க வீட்டுக்கு கிளம்புற டைமும் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.